முன்னாடி நடந்த கதை. ஒரு கிராமத்துல பின்ட்டு அப்படிங்கிறவரு தன்னோட அம்மாவோட வாழ்ந்து வந்தாரு. பின்ட்டுவுக்கு அப்பா கிடையாது. அந்த குடும்பம் வறுமையில இருந்துச்சு. நாள் முழுக்க உழைச்சு சம்பாரிச்சாலும் அதை வச்சு 2 வேளை தான் அவங்களால சாப்பிட முடிஞ்சது. அவங்க அம்மாக்கு ரொம்ப வயசானதுனால அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. இப்ப என்ன பண்றது பின்டோ? நான் வேற உடம்பு முடியாம படுத்துட்டேன். இனிமே இந்த வீட்டை யாருப்பா பாத்துப்பா? இப்ப யாரு உனக்கு சமைச்சு போடுவாங்கன்னு தெரியலையே. அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. நான் இன்னும் நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சி நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு போய் உங்களுக்கு வைத்தியம் பார்க்கறேன். வேண்டாம்பா பின்டோ, இந்த வயசானவளை அப்படியே சாக விடுறதுதான் உனக்கு நல்லது. என்னோட ஆசையெல்லாம் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு தான். ஆனா நம்மளோட தலையெழுத்து மோசமா இருக்கே. அம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். பின்ட்டு வீட்டை விட்டு வெளியில வந்தான். அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்தான். ஆனா அவனுக்கு எங்க போறது என்ன பண்றதுன்னு புரியல. பின்ட்டு கிராமத்தோட ஊர் தலைவர்கிட்ட போய் உதவி கேட்டான். ஐயா, எனக்கு நீங்க உதவி பண்ணுங்க. எங்க அம்மா ரொம்ப முடியாம இருக்காங்க. எனக்கு இப்ப அவசரமா பணம் தேவைப்படுது. தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க ஐயா. இங்க பாரு பின்டோ, என்னால உனக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது. நீ வேற யார்கிட்டயாவது போய் உதவி கேட்டுக்க. பின்ட்டு ரொம்ப கவலையோட அந்த இடத்த விட்டு வீட்டுக்கு வந்தான். அவனுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அழுதுகிட்டே தன்னோட மனசுக்குள்ள, எங்க அம்மாவுக்கு நான் உதவி பண்ண முடியாதப்ப நான் இதுக்கப்புறம் உயிர் வாழ்ந்து யாருக்கு என்ன பிரயோஜனம்? அதனால எனக்கு சாவுதான் ஒரே வழி. பின்ட்டு சோகத்தோட ஒரு காட்டுக்குள்ள போனான். அவனுக்கு முன்னாடி ஒரு கிணறு இருந்தது. அவன் அந்த கிணத்துக்கு பக்கத்துல போய், என்னால இப்படி வெறும் கையோட போய் எங்க அம்மாவை பார்க்க முடியாது. அதுக்கு பதிலா நான் இந்த கிணத்துல விழுந்து சாகிறது தான் மேல். ஆமா, நீ எதுக்காக இப்ப சாக ஆசைப்படுற? எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. எங்க அம்மாவுக்கு வைத்தியம் பார்க்க என்கிட்ட ஒரு பைசா கூட இல்ல. அதோட யாரும் பணமும் தரமாட்டேங்கிறாங்க. என்னால வெறும் கையோட போய் எங்க அம்மாவை பார்க்க முடியாது. அதுக்கு தான் இந்த கிணத்துல விழுந்து சாக போறேன். நீ எனக்காக ஒரு வேலை பண்றியா? அங்க ஒரு குளத்துக்கு பக்கத்துல பெரிய மரம் ஒண்ணு இருக்கு. அந்த மரத்தோட உச்சியில நான் ஒரு புதையலை வச்சிருக்கேன். நீ அந்த புதையலை கொண்டு வந்தேன்னா நான் உனக்கு நிறைய பணம் தர்றேன். என்ன சொல்ற? பின்ட்டு எதை பத்தியும் யோசிக்காம பூதம் சொன்னதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டான். ஆ, நான் கண்டிப்பா கொண்டு வரேன். அந்த பூதம் பின்ட்டுவை தூக்கிக்கிட்டு காத்துல பறந்து அந்த புதையில இருக்கிற இடத்துக்கு போச்சு. அதோ இருக்கு பாரு அந்த மரம், நீ போய் புதையலை கொண்டு வா அப்படின்னு சொல்லி அடுத்த நிமிஷமே அந்த பூதம் மறைஞ்சு போச்சு. பின்ட்டு நேரா அந்த மரத்துக்கிட்ட போனான். அந்த மரம் வானத்தையும் தாண்டி வளர்ந்திருந்தது. ஆனா அவன் எதை பத்தியும் கவலைப்படாம அது மேல ஏறினான். பின்ட்டு ஏற ஏற மரம் நீண்டுகிட்டே தான் போச்சு. இது என்ன புது மரமா இருக்கு? நான் ஏறிக்கிட்டே இருக்கேன், மரம் வளர்ந்துகிட்டே இருக்கு. ஆனா பின்ட்டு எதை பத்தியும் யோசிக்காம தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருந்தான். காலையில ஏற தொடங்கினான். சாயந்தரம் ஆச்சு, ராத்திரி ஆச்சு. ஆனா அவன் மட்டும் பின்வாங்கல. தொடர்ந்து 2 நாட்கள் ஏறினதுக்கு பிறகு அந்த மரம் மேகங்களுக்கு நடுவுல போச்சு. அங்க நிறைய புதையலும் தங்க காசுகளும் இருந்தது. இங்க நிறைய புதையல் பெட்டிகள் இருக்கே. அந்த பூதம் சொன்ன புதையல் பெட்டி எங்க இருக்கு? அதுக்கப்புறம் தூரமா இருக்க ஒரு பெட்டிய அவன் பார்த்தான். அப்பவே அவனுக்கு புரிஞ்சிடுச்சு, இதுதான் அந்த பூதத்தோட புதையல்னு. இப்ப நான் அந்த புதையல் பெட்டியை எடுத்துக்கிட்டு சீக்கிரம் கீழே போயாகணும். பின்ட்டு அந்த புதையலை எடுத்துக்கிட்டு வேக வேகமா கீழே இறங்கினான். அப்போ அந்த மரத்துக்கிட்ட ஒரு குள்ள மனிதன் பறந்துகிட்டு இருந்தான். அவனுக்கு மிக நீண்ட காதுகளும் நீண்ட மூக்கும் இருந்துச்சு. அந்த குள்ள மனிதன் பின்ட்டு கிட்ட, ஏய் பின்டோ, இந்த புதையலை அந்த பூதத்துக்கிட்ட கொடுக்காத. என்ன, இது உனக்கான புதையல், இதை நீயே வச்சுக்க. இல்ல இல்ல, இந்த புதையல் அந்த பூதத்தோடது. நான் அதுகிட்ட தான் கொடுப்பேன். பின்ட்டு அந்த புதையலை எடுத்துக்கிட்டு தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருந்தான். கொஞ்ச நேரம் இறங்கினதுக்கு பிறகு திரும்பவும் அந்த குள்ள மனிதன் பின்ட்டு கிட்ட வந்து நின்னுக்கிட்டு, அந்த பூதம் கண்டிப்பா உனக்கு எதையுமே கொடுக்காது. நீ இந்த புதையலை எடுத்துக்கிட்டு நேரா உன்னோட வீட்டுக்கு போயிடு. அதுக்கப்புறம் நீ வாழ்க்கை பூரா வேலை பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. பின்ட்டு அந்த குள்ள மனிதன் சொன்னதை காதுலே வாங்கல. அவன் தொடர்ந்து இறங்கிக்கிட்டு தான் இருந்தான். அவன் கீழே இறங்கினதும் திரும்பவும் அந்த குள்ள மனிதன், நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு. நான் சொல்றபடி நடந்தாதான் உனக்கு நல்லது. அந்த பூதம் உன் மூலமா தன்னுடைய வேலையை சாதிச்சுக்குது.
அவ இந்த பெட்டி எடுத்துக்கிட்டு அதோட மொத்த புதையலுக்கும் அவ தலைவி ஆயிடுவா. உனக்கு கண்டிப்பா ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டா. பின்ட்டு எதை பத்தியும் கவனிக்காம கீழே இறங்கறதுலயே குறியா இருந்தான். கிட்டத்தட்ட தரைய நெருங்கிட்டான். அப்போ அந்த குள்ள மனிதன் பொறுமையை இழந்து பின்ட்டு கிட்ட, நான் உனக்கு கடைசி தடவையா சொல்றதை கேளு. நீ இந்த மொத்த புதையில வச்சுக்கிட்டு வாழ்க்கை பூரா ராஜா மாதிரி வாழலாம். உங்க கிராமத்திலேயே நீ தான் மிகப்பெரிய பணக்காரனா இருக்கலாம். இந்த புதையில தயவு செஞ்சு நீ பூதத்துக்கிட்ட கொடுக்காத. இந்த புதையில நீயே வச்சுக்கோ. என்ன சொல்ற? பின்ட்டு அந்த குள்ள மனிதனோட வார்த்தைகளை கேட்கவே இல்லை. புதையலை எடுத்துக்கிட்டு நேரா நடக்க ஆரம்பிச்சான். வழி முழுக்க குள்ள மனிதன் சொன்ன விஷயம் நினைவுக்கு வந்துகிட்டே இருந்தது. அப்புறம் பின்ட்டு யோசிச்சான். நேரா அந்த புதையலை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு ஓட ஆரம்பிச்சான். அதை கொண்டு போய் வீட்டுல ஒளிச்சு வச்சு தன்னோட அம்மா கிட்ட, ஆமா, எனக்கு புதையல் கிடைச்சிருக்கு. இது மூலமா நம்மளோட ஏழ்மை எல்லாம் போயிடும். நான் போயிட்டு இப்ப வந்துடுறேன் இருங்க. அப்புறம் நாம போய் இதை நகரத்துல வித்துடலாம். அம்மா சந்தேகமா யோசிச்சாங்க. அப்புறம் பின்ட்டு காட்டை நோக்கி ஓட ஆரம்பிச்சான். போனவ நேரா அந்த கிணத்துக்கிட்ட போய் நின்னான். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அந்த கிணத்துல இருந்து அந்த பூதம் வெளியே வந்தது. பின்ட்டு கிட்ட, எங்க என்னோட புதையல்னு சொல்லு. நான் அந்த இடத்துக்கு போனேன். ஆனா அந்த இடத்துல எனக்கு ஒரு புதையலும் கிடைக்கல. என்ன சொன்ன? ஆமா, சரி, நான் இப்போ உடனே போயாகணும். எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. பின்ட்டு மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிட்டு வேகமா தன்னோட வீட்டை நோக்கி நடந்தான். இப்ப நான் அந்த மொத்த புதையலையும் வித்து பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். அப்புறம் எங்க அம்மாவுக்கும் எனக்கும் வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. பின்ட்டு ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு வந்தான். அம்மாவோட சேர்ந்து அந்த புதையல அவன் திறந்து பார்த்தான். அடுத்த நொடியே அவன் அதிர்ச்சி ஆயிட்டான். ஏன்னா பெட்டி நிறைய கற்கள் தான் இருந்தது. பெட்டி நிறைய பணம் இருக்குன்னு பார்த்தா ஏமாற்றம் தான் இருந்தது. என்ன இப்படி ஆயிடுச்சு? இதுக்குள்ள இருந்த புதையல் என்னாச்சு? இந்த புதையல் எப்படி கல்லா மாறுச்சு? பின்ட்டு, நீ பண்ணது பெரிய தப்பு. நீ என்னைக்குமே நேர்மையா தான் நடந்துக்கணும். நீ பேராசைப்பட்டதுனாலதான் இந்த மாதிரி நடந்திருக்கு. பின்ட்டு எதுவும் சொல்லாம அப்படியே அமைதியா இருந்தான். அப்புறம் தான் செய்த தவற நினைச்சு வருந்தினான்.